ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹேர் ஆயில் தயாரிப்போம். நல்லா முடி வளரும். இது சொட்டை மண்டையில் கூட முடி வளரும். கரிஞ்சீரகம், வெந்தயம் 2 நாளைக்கு முன்னாலேயே கத்தாழையை 2ஆக பொளந்துட்டு அதுக்குள்ளே வைக்கணும். வச்சு முளை கட்டினதுக்கப்புறம் எடுத்து அரைக்கணும். அது அப்புறம் கருவேப்பிலை, மருதாணி இலை, செம்பருத்தி பூவு இலை 2யும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் குறப்பாக மிக்சியில் நம்ம அரைச்சிப்போம். அரைச்சாதான் அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கும். அப்புறம் கற்பூரவள்ளி இலை அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. துளசி இலை இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எல்லாம் போட்டு செக்கில் ஆட்டின ஒரிஜினல் எண்ணெய் தான் வேணும். அது நான் தேங்காய் காய வச்சுருக்கனால அது நான் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணதுக்கு நான் அரைச்சி எடுத்துப்பேன். கடையில் வாங்குறதில்ல. அந்த எண்ணெயை தான் இப்போ தலைக்கு தேய்க்கிறதுக்கும் எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் போட்டிருக்கு. அந்த எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சி அந்த இலையெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். கருப்பாக மாறணும். இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அந்த இலையை நீங்கள் அமுக்கும்போது உடையணும். அப்படியே சலசலப்பாக கேட்கணும். அந்த எண்ணெயில் கிடக்கும்போதே நம்மளுக்கு கிண்டும் போதே தெரியும். அந்த எண்ணெய் கருப்பானதுக்கப்புறம் தான் 2 நாள் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை ஒரு நாள் கூட போதும். மறுநாள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்ல முடி வளரும். உங்களுக்கு நல்ல தலையில் டெய்லி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டுற முடி கூட நின்றும். நல்ல முடி வளரும். எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல சொட்டை மண்டையாக இருந்துச்சு. இப்போ நல்ல முடி வளர்ந்துருக்கு அவங்களுக்கும். நீங்களும் ட்ரை